Second question, in the context of teaching English, how do we prioritize LSR? LSRல எது வந்து ப்ரையாரிட்டிஸ் வச்சு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இந்தியாவில் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஸ்கில்ல எதெல்லாம் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. லைப்ரரி லாங்குவேஜ் எம்பசைஸ் பண்ணுறாங்க. எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க வந்து எம்பசைஸ் பண்ணுறாங்க. எதுனா ரீடிங்கும் ரைட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டு இப்போ இருக்க வேர்ல்டில் வி ஃபைண்ட் த கம்யூனிகேஷன் ஸ்கில். எங்கே போனாலும் வந்து நமக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும்னாலும் உங்களால் பேச முடியுமா, ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிமாண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு டீச்சிங் பர்பஸ்க்கே வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்கோம், அது பிஹெச்டி பண்ணாலுமே நீங்கள் வந்து இன்டர்வியூ வச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி நடத்துகிறோம், எந்த ஃப்ளூயண்ட்டில் இங்கிலீஷில் பேசுகிறோம், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் பார்க்குறாங்க. அப்போ ஸ்பீக்கிங்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறோம்னா இப்போ ஒரு பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ரைட்டிங்கும் ஒரு துணையாக இருக்கும், ரீடிங்கும் ஒரு துணையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச் பண்ணுறதுல 4 ஆஸ்பெக்ட்ஸ் LSRW 4மே இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ டீச் பண்ணுற ஸ்பீக்கிங்கில் வித்தவுட் லிசனிங், இப்போ நான் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னா நான் நடத்துகிறத கேட்கல, நீங்கள் மற்றவங்க கேட்கல அப்படின்னா நான் நடத்தி என்ன யூஸு? அவங்க கேட்டால் தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ப்ரொஃபஸருங்களே ஒன்று வந்து போர்டில் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க நைட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதை படித்து பார்த்துருப்பாங்க, என்ன நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி படித்து ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்து அவங்க கிளாஸுக்கே வருவாங்க. அப்போ ஒரு போர்டில் கை வைக்கணும்னா அவங்க படிச்சிருந்தா மட்டும்தான், அவங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் போர்டில் கை வச்சு எழுதவே முடியும். அப்போ எழுதுறதுக்கு ரீடிங் அவசியம். இந்தியாவில் டீச் பண்ணுறதுக்கு LSRW 4 ஸ்கில்லுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தான் போகிறாங்க. இன் சம் ஆஃப் திங்கிங், இப்போ நான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் கோயிங் டு அப்ராட், வெளிநாட்டுக்கு போய் வந்து ஸ்டடீஸ் பண்ண போகிறேன், இல்லைனா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எது தேவை? லிசனிங். அவங்க வெளிநாட்டில் பேசுகிறவங்க பீப்புள்ஸ் பேசுகிறது எனக்கு புரியணும், நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியணும். இதுக்கு என்ன தேவை? இங்கிலீஷ் லாங்குவேஜை எனக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், அவங்க பேசுகிறது எனக்கு புரிய தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வெளிநாட்டுக்குலாம் நிறையா நாட்டுக்கு போகணும்னா நம்ம டெஸ்ட்லாம் எழுதணும். அதை மாதிரி ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, TOELF அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் என்னென்னா ஒரு காம்ப்ரிகென்ஷனை வந்து ஒரு ஆடியோ மாதிரி போடுவாங்க, அதை நம்ம லிசன் பண்ணணும். அதை நம்ம லிசன் பண்ணிவிட்டு கொஸ்டினை கொடுத்துருவாங்க பேப்பரில், அதை நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தா தான் அதை ரீட் பண்ண முடியும். ரீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து எழுதணும். அப்போ நமக்கு பேசவும் தெரிஞ்சிருக்கணும், காம்ப்ரிகேஷன் அந்த ஆடியோ போடுறத லிசனிங்கும் தேவை, அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு ரீடிங்கும் தேவை, அதை படித்து அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு நம்ம ரைட்டிங் ஸ்கில்லும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிற ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷும் வெளிநாட்டில் அமெரிக்கன் பிரிட்டிஷில் பேசுகிற இங்கிலீஷும் வந்து ரொம்ப வேரியண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து லிஃப்ட்டு, எலவேட்டர் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ நம்ம நாட்டில் வந்து லிஃப்ட்டுன்னு தான் சொல்கிறோம், நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அமெரிக்கா போனால் அங்கே போய் லிஃப்ட்டுன்னா அவங்களுக்கு வேறு மீனிங் அதை வச்சு யோசிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மீனிங்கை தான் நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும். அப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ப்ரெசன்ட் டேயில் வந்து நிறைய வேர்ட் இருக்குது, நிறைய வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. இங்கிலீஷை டீச் பண்ணுறதுக்கு இது 4 இருந்தால் போதும். லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம் எக்ஸ்போசர் டு த நெசசரி இஃப் வி திங்க் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கிலீஷ் மூவிலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம கீழே சப்டைட்டில் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் அங்கே பேசியிருக்க மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும். நமக்கு புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு 10 லைன் வாசித்தாங்கன்னா அது நம்ம 2 சென்டென்ஸ் தான் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மீதி சென்டென்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணியோ இல்லை கீழே சப்டைட்டில் பார்த்துமே அவங்க லாங்குவேஜ் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகும், நமக்கு புரியாதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளால் வந்து டீச் பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மளால் டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பெட்டர் டு லிமிட் த எய்ம்ஸ். இப்போ எல்லாத்தையும் டீச் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு எய்மை வந்து இது பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நமக்கு ஒரு எண்ணம், ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியை பிடிச்சி நம்ம போய் நம்மளோட எய்மை வந்து கற்றுக்கலாம். எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த எய்முக்கு உண்டானதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு அந்த வழியில் போய் நம்மளோட எய்மை வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா?
முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போங்க.